அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/5/2024 சனிக்கிழமை. இன்று ஸ்ரீ வாசவி ஜெயந்தி நாள். நாளை ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள், சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சுதர்சனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் அனுக்கிரகம் கிடைத்து வாழ்க்கையிலே தோல்விகளின்றி வெற்றிகள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் நாள். இன்று பிற்பகல் 12:53 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று முழு நாளும் உத்திர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்று வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இன்று ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்கள் மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. சின்ன விஷயங்களுக்காக கோவப்படக்கூடாது. சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இருக்க வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும். பிரச்சனைகளை பேசி தோர்த்து கொள்ளுங்கள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்து சேரும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் உங்கள் பிஸ்னஸ் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். ஊழியர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும். பணம் விஷயம், காசு விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பணக்கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டராக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக
விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகமாக இருப்பதனால் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். சில திடீர் யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருகின்ற நாள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் பணியாற்றுபவர்கள், டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள் மற்றும் மியூசிஷியன்ஸாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள், புது வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாள். சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து போவது உங்களுடைய கெரியருக்கு, ப்ரொஃபஷனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, பயத்தை விரட்ட வேண்டிய நாள் இந்த நாள். எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும் என்று தைரியமாக இறங்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. கண்ட சனி இருப்பதனால் சில விஷயங்களிலே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும். சில விஷயங்களிலே வேகமாக நடை போட வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள், தகவல்கள், அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் நல்ல தகவல்களை பெறுவீர்கள். குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல செய்திகளை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக வாராகியம்பாள் வழிபாடு வரம் தரும் வழிபாடாக உள்ளது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கன்னிராசி என்பர்களை சாதித்து காட்ட வேண்டிய நாள், அற்புதமான நாள். நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு பிடித்த லக்ஸரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். குறிப்பாக சட்டத்துறை மாணவர்களுக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயிகள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அற்புதமான செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கான அல்லது ஃபைசல் செய்வதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
துர்க்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய பணியை பாராட்டும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான ஒரு நாள். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். சமூக சேவையாளர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக உள்ளது. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், அதே போல் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. தனுசு ராசி அன்பர்களை, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களிலே ஓவர் ஸ்பீட் காட்டக்கூடாது. மெதுவாக தானாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில இழுபறிகள் ஏற்படும். அதே போல் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் புது பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். இளைஞர்களாக இருப்பவர்கள் பைக் ரேஸ் ஓடுவது, ஓவர் ஸ்பீடாக பைக்கில் போவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனர் மற்றும் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மகர ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில விஷயங்களிலே ஃபைல் அல்லது டாக்குமெண்ட்ஸை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். இதேபோல் வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். அதே போல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஜூஸ் கடை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இன்று ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக துர்க்கை அம்பாள் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில நெருக்கடிகள் வரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். அதே போல் IT துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில இழுபறிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாள்.
இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டிற்கு மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், டிசைனராக இருப்பவர்கள், சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.